கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, பெரியவரே, உன்னதமானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. வீழுகையில் வியாதியின் நேரங்களில், வீழுகையில் வியாதியின் நேரங்களில் வாழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வாழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். பாதகரும் சுத்தமாவார், உம் இரத்தம் வசனம் கொண்டென்றுமே. பாதகரும் சுத்தமாவார், உம் இரத்தம் வசனம் கொண்டென்றுமே. சத்ருக்களை பாதத்தின் கீழ் தாழ்த்தியே, சத்ருக்களை பாதத்தின் கீழ் தாழ்த்தியே. மாசற்றோனாய் நீருத்தும் அன்பின் கரம், மாசற்றோனாய் நீருத்தும் அன்பின் கரம். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவே. கடலும் மாறும் தடையில்லை, ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார். கடலும் மாறும் தடையில்லை, ஆண்டவர் கரம் என்னோடிருந்தால். தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல, தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல. ஜெய வீரனாய் நானும் உம் பின்வருவே, ஜெய வீரனாய் நானும் உம் பின்வருவேன். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவே. சங்கீதம் 123 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவனிடத்திலே நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். சங்கீதக்காரரால் தான் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் தேவனிடத்திலே நம்முடைய கண்களை ஏறெடுத்து பழகுவோமானால் அவரிடத்திலிருந்து நிச்சயமாக நாம் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், இங்கே பார்க்குறோம், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கும். அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சில மாதங்கள், சில நாட்கள், சில வருடங்கள் கூட ஜெபிப்பார்கள். அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அது தேவ சுத்தமாக இருக்குமாயின் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருப்பாரானால் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், இரக்கம் செய்யும் வரைக்கும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய யுத்தம் வந்தது. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இவங்க 3 பேருமே யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அவங்க வராங்க. அப்பொழுது யோசபாத் சொன்ன வார்த்தை 2 நாளாகவும் 20:12, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இங்கேயும் பார்க்குறோம், எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எது வரைக்கும்? இரக்கம் செய்யும் வரைக்கும். நாம் யோசபாத்தை போல நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சம்டைம்ஸ் we go through this situation, we don't know what to do, we don't know what thing we should really select, எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்போம். எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நாம் அறியாத ஒரு நிலையிலே நாம் இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசபாத்தை போல, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இப்படி ஒரு ஃபைட், ஒரு பெரிய சத்துருவின் சேனை வந்திருக்கிறது, எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வந்திருக்கு ஆண்டவரே, என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியல. அநேகர் கோர்ட் கேஸில் இருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கும். சடன்னாக they will be hiring people, ஏதாவது நமக்கு விரோதமாக நியாயத்தை புரட்டும்படியாக இந்த நாட்களில் அநீதியின் பக்கத்தில் சேர்ந்து உங்களை முறியடிக்கும்படி அவர்கள் வந்திருக்கலாம். அப்போ யோசபாத்தை போல சொல்லணும், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் ஏசாயால வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இங்கே யோசபாத்துடைய வாழ்க்கையில் அவனுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தபடினாலே என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 நாளாகவும் 20:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள்.
Ammonites and Moabites, they joined together to destroy the people of the Mount of Seir. After that, they both fought between themselves. சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். ஸோ இதில் யோசபாத் யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலையை இல்லாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய கண்கள் அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரை நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே யோசபாத்துக்கு உதவின தேவன் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே யுத்தங்களை நாங்களே செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, யோசபாத்தை போல நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று ஆண்டவரே சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.